சென்னை மௌலிவாக்கத்தில் 11 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து இன்றோடு ஓராண்டாகிறது. இந்த கட்டட விபத்து அங்கு வீடு வாங்கிய பலரின் கனவுகளையும் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. இவரின் பெயர் ரவிசங்கர். இடிந்து விழுந்த அடுக்குமாடி குடியிருப்பில் பல வண்ணக் கனவுகளோடு வீட்டை வாங்கியவர். தன் கனவை மெய்ப்பிக்க பகல் இரவு பாராமல் பாடுபட்ட இவர் சென்னையில் வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு தற்போது பொய்த்து போனதாக கூறுகிறார். அன்னைக்கு மதியம் 1:30 மணிக்கு நாங்கள் அந்த பில்டிங்கில் இருக்கும்போது வீட்டோட ஒரு மூலையிலையும் நின்று பார்த்துட்டு இந்த இடத்துல இதை வைக்கலாம், இங்கே இது வைக்கலாம், சோஃபாவை இங்கே வைக்கலாம், டிவி இங்கே வைக்கலாம், சாமி ரூம்னா இங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அது எங்கள் மனசுலேயே வந்து நம்ம வீடு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றது என் ஒய்ஃபோட என் குழந்தையோட சேர்ந்து வந்து இருந்து பார்த்துட்டு வந்தோம். பட் ஒரு 5:30-6 மணிக்கு வந்து நான் பார்த்தது வந்து வெறும் வந்து இப்போ வந்து ஒரு துகுலாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சது வந்து எங்களால் வந்து அதை ஜீர்ணிக்க முடியல. அன்னைக்கு இடிந்து விழுந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 56 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்க முடிவு செய்த இவர் தன் தந்தையின் 29 ஆண்டு கால உழைப்பின் மூலம் கிடைத்த ஓய்வூதிய பலனான 32 லட்சம் ரூபாயை செலுத்தியிருக்கிறார். என்னோட ஹீரோ என்னோட அப்பா அவருடைய லைஃபோட டோட்டல் கெயின்ஸை வந்து நான் பொடியாக ஆக்கிட்டேன். அது ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டேன். கஷ்டப்பட்டு அவர் சம்பாரிச்சது வந்து இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து அது ரொம்ப நெருடலாக இருக்குது. நான் ஒரு விதத்தில் ஏமாற்றப்பட்டனோ அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்குது. இந்த விபத்தால் ரவியை போல பாதிக்கப்பட்ட 53 பேரும் தங்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டதாக உணர்கிறார்கள். எதிர்கால வாழ்க்கையை அடகு வைத்து வாங்கிய வங்கிக் கடனுக்கு தற்போதும் வட்டி செலுத்தி வருவதாகவும் வருந்துகிறார்கள். கொடுத்த பணமும் நேர்மையாக உழைச்ச பணம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே நான் புக் பண்ண அப்பார்ட்மெண்ட் கீழே விழுந்துருச்சு. அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்ன்றது வாக்குவாதத்தில் தான் இருக்குது. ஆனால் இப்போது நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் எந்த தப்பும் செய்யலை. எனக்கு என்ன விடன்னு சொன்னால் ஒன்றுமே விட கிடையாது. எனக்கு வேறு ஜஸ்டிஸ்ன்னு கேட்டால் எனக்கு தெரியலங்க. அடுக்குமாடி கட்டிடம் விபத்துக்குள்ளாகி ஓர் ஆண்டு நிறைவடைந்த நிலையிலும் தங்களுக்கான இழப்பீடு குறித்து கட்டுமான நிறுவனம் எந்த பதிலும் கூறவில்லை என்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள். மௌலிவாக்கத்தில் விபத்துக்குள்ளான கட்டிடத்தில் வீடுகளை வாங்கியவர்களின் உழைப்பும் சேமிப்பும் ஏமாற்றப்பட்டதாக கருதுகிறார்கள். இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நீதியை நோக்கி கேள்வி எழுப்பும் போது மௌனம் மட்டுமே பதிலாக இருப்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் தேவப்பிரியன்.